Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. 16வது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையை அவைத் தலைவராக வழிநடத்திய மாண்புமிகு பேரவைத் தலைவராக இருந்த திரு மு அப்பாவு அவர்கள் இணைந்திருக்கிறார். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முக்கிய தலைவர் அப்படிங்கிற ஒரு ஹேட் இருந்தாலும் நான் உங்களை ஒரு ப்ரொசீஜரல் கிளாரிட்டிக்காக நீங்க அவையை நுணுக்கங்களாக நிறைய பார்த்துருக்கிறீங்க. ஸோ அதை உள்வாங்கிக்கிறது உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியம் ஐயா. குட் மார்னிங். ஸோ இப்போ வழக்கமாக நம்பிக்கை வாக்கெடுப்போ உங்க காலத்தில் இங்கே நடத்தலை, ஆனால் நீங்க ஒரு மூத்த அரசியல் முன்னோடி. ஸோ நீங்க பல்வேறு காலகட்டங்களில் நீங்க உன்னிப்பாக கவனிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த நம்பிக்கை தீர்மானம் எப்படி நடக்கும்? அந்த ப்ரொசீஜரை நீங்க ஒரு சபாநாயகராக வழி நடத்திருக்கிறீங்க அளவுல எங்க நேயர்களுக்கு விளக்கி சொல்லுங்க ஐயா. அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பை அவங்க இன்னைக்கு ஆளுங்கட்சி சார்பாட்டு கோருவாங்க அவையில. அதை பத்தி டிஸ்கஷன் எல்லாருமே பேசலாம். எல்லாரும் அதை பத்தி நியாயப்படுத்தி எல்லா கட்சிக்காரங்களும் நேற்று சபாநாயகருக்கு வாழ்த்து சொன்ன மாதிரி விருப்பப்பட்டவங்க எல்லாருமே அதன் பேர்ல விவாதத்துல கலந்து கொள்ளலாம். விவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமோ அல்லது விவாதம் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிக்கிட்டாலோ குரல் வாக்கு மூலமே முதல்ல தேர்ந்தெடுக்க முடியும். குரல் வாக்கு மூலம் தேர்ந்தெடுப்பதற்கோ அல்லது கை தூக்க அப்படிங்கிற முறைக்கோ விருப்பம் இல்லை. எங்களுக்கு டிவிஷன் விடணும் அப்படின்னு சொன்னாக்கி ஒவ்வொரு 6 டிவிஷன் இருக்காங்க. 6 டிவிஷனையும் ஒவ்வொரு டிவிஷனா எழுப்பி விட்டு யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிறத குறிச்சு அதுல ஓட்டை கால்குலேட் பண்ணி மொத்த ஓட்டு எவ்வளவு அந்த செயலகம் குறிச்சுக்குமா ஐயா? செயலாளர் முன்னின்று நடத்துவார் ஐயா? இல்ல ஸ்பீக்கர் தான் நடத்தணும். ஓகே ஓகே. அதை குறிச்சுப்பாங்க அபிஷியல்ஸ் குறிச்சுப்பாங்க இல்லையா? அது அந்த அறிவிப்பு இதெல்லாம் டிவிஷன் 1 அப்படின்னு டிவிஷன் 1ல இருக்கக்கூடிய மெம்பர்லாம் எழுப்பி நிற்கணும். ஓஹோ ஓஹோ. அத டிவிஷன் 1 அந்த கமெண்ட் பண்றது யாருன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி இப்ப இருக்கக்கூடிய சீனிவாசன். அவங்கதான் ஒவ்வொரு டிவிஷனா கூப்பிட்டு அப்போ அந்த இதுக்கு ஆதரவு எவ்வளவு எதிர்ப்பு எவ்வளவுங்கிறத சொல்லி இறுதி முடிவை ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. எழுந்துக்க சொல்லுவாங்களா? ஆதரவு இருக்கிறவங்க அந்த டிவிஷன்ல எழுந்துக்க சொல்லுவாங்களா இல்ல குரல்ல சொல்லுவாங்களா? எழும்பி நிற்கணும். அப்புறம் எதிர்ப்பையும் எழுந்து நிக்க சொல்லுவாங்களா? இல்ல ஆமா, ரெண்டுமே எழுப்பி இருக்கணும். இப்ப இதுக்கு ஆதரவு எல்லாம் தெரிவிக்கவங்க எழுப்புங்கம்பாங்க, பேரெல்லாம் குறிப்பிட்டுவாங்க. ஆனா ஸ்பீக்கர் நினைச்சா முதல்லயே டிவிஷனுக்கு உத்தரவிடலாமா? ஆனா முதல் சாய்ஸா ஸ்பீக்கர் குரல் வாக்கெடுப்பு தான் சொல்லுவாங்களா? அது அவங்களுடைய முடிவு தான். ஹவுஸை பொறுத்த அளவுல ஸ்பீக்கர் என்ன நினைக்காங்களோ அதான் முடிவு. ஐயா அங்க இருக்க சிச்சுவேஷனை பொறுத்து குரல் வாக்கெடுப்புலயும் விடலாம், அல்லது அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் மற்ற கட்சிகள் என்ன முடிவுல இருக்காங்க, யாராவது வாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க. ஏதாவது ஒரு மெஜாரிட்டி பார்ட்டி வாக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த குரல் ஓட்டுலயே முடிச்சுக்கலாம், டிவிஷன் தேவையில்லை. இப்போ அவையில எத்தனை பேர் இருக்காங்களோ, கதவை அடைச்ச அப்புறம் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுதான் கணக்கு இல்லையா? அதுல பெரும்பான்மை இல்லையா? ஆமா, இப்ப 232 பேர் இருக்காங்க ஐயா. வாக்கெடுப்புல கலந்து கொள்ளவங்க எல்லாம் உள்ள இருக்கலாம், மற்றவங்க எல்லாம் வெளியே போங்க சொல்லுவாங்க. ஓஹோ, அப்புறம் கதவை அடைச்சிருவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் கதவை எல்லாம் அடைச்சிட்டு திரும்ப யாரும் உள்ள வர்றதுக்கோ வெளியே போறதுக்கோ அனுமதி இல்ல இந்த டிவிஷன் முடியது வரை. ஓஹோ ஐயா, இப்போ இதுல என்ன இன்னொரு கேள்வி எழுந்திருக்கு அப்படின்னா, அதிமுக 2 நிலைப்பாடு எடுத்தா இந்த ஒரு கொறடா உத்தரவு செயல்பாட்டுக்கு வந்தா அந்த கொறடா உத்தரவை இன்னொரு தரப்பு கடைபிடிக்கல அப்படின்னா அதோட விளைவு என்ன? இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் திரு இபிஎஸ் நிலைப்பாட்டை மற்றவங்க எடுக்காத பட்சத்துல கட்சித்தாவல் தடை சட்டம் வரத்துக்கான சூழல் இருக்கா? உங்க பார்வை என்னையா அதுல? அதாவது 1985 10th ஷெட்யூல்ல கான்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கு, கட்சியில ஒரு சிம்பல்ல ஜெயிச்சு அந்த சிம்பலுக்கு எதிராக ப்ரோட்டஸ்ட்ல ஓட்டு போட்டா அந்த கொரோனா கம்ப்ளைண்ட் ஸ்பீக்கர்ட்ட கொடுத்தா அல்லது அந்த கட்சி தலைமைக்கு கொடுத்தா அவங்க 15 நாளைக்குள்ள அந்த கட்சி தலைமை கன்வின்ஸ் பண்ணியோ மன்னிப்பு கேட்டோ சமாதான முயற்சியிலோ ஒத்துக்கிட்டா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவங்கள அந்த பதவியில இருந்து நீக்கணும், எம்எல்ஏ பதவியில இருந்து. இப்போ 2 தரப்புமே நாங்க தான் கொறடான்னு சொல்றாங்களேயா? இப்ப ஸ்பீக்கர் யார் அதை வழக்கமா எடுத்துப்பாங்க? அந்த கட்சி தலைமை நியமிக்கக்கூடிய கொறடாவையா இல்ல ஒரு லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி ஒரு குழுக்கு இருக்கு அப்படின்னா அந்த குழு நிர்ணயிக்கக்கூடிய கொறடாவையா? யாரை ஏத்துக்கணும்? சட்டம் என்னையா சொல்லுது? அதாவது இப்ப அவங்களுக்கு 47 பேர் இருக்கு, 40 பேர் ஒரு அணியில இருந்து
தலைமைக்கு எதிராக வந்தா கூட தலைமை இபிஎஸ் கூட 7 பேர் தான் இருக்காங்கன்னா இபிஎஸ் எழுதி கொடுக்க ஆளுதான் கொறடா, அவர் தான் தலைவர், கட்சி அவர் தான். அந்த கட்சி தலைமை என்ன எழுதி கொடுக்கோ அதைத்தான் அக்செப்ட் பண்ணணுமே தவிர எதை அக்செப்ட் பண்ண முடியாது. மெஜாரிட்டி இருக்குங்கிறதுனால அவங்கள அக்செப்ட் பண்ண முடியாது. 2/3 இவங்கள்ட்ட இருந்தாலும் கூட கட்சி தலைமை யார் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டிருக்கிறாங்களோ அந்த தலைமை என்ன இசைவு தெரிவிக்குதோ அந்த இசைவு தான் சட்டமன்றத்தில் கொறடாவாகவும் சட்டமன்ற குழுவாகவும் செயல்பட முடியும்னு சொல்றீங்க. முடியும், அதைத்தான் அக்செப்ட் பண்ணணும் ஸ்பீக்கர். ஓஹோ ஓஹோ, அதுதான் அதைத்தான் 10th ஷெட்யூல்லையும் சொல்லியிருக்கு. அதைத்தான் நம்ம 2023 மகாராஷ்டிரா கேஸ் சிண்டே உத்தவ் தாக்கரே கேஸ்ல அங்க ராகுல் நார்வேக்கர் ஸ்பீக்கர் அவருடைய முடிவுக்கு எதிராக போனாங்க. அவன் சுப்ரீம் கோர்ட் அதைத்தான் சொல்லிச்சு. சோ இப்போ 32 40 அது கணக்கு இல்ல. அந்த கட்சியுடைய தலைவர் யார பிரதிநிதியா ஒரு கொறடாவாகவோ தலைவராகவோ நியமிக்கிறாரோ அதுதான் கணக்கு. அததான் ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கு. ஐயா, உங்க மாவட்டத்திலே இருந்த PH பாண்டியன் சொல்வார் இல்லையா, வானளாவிய அதிகாரம் ஸ்பீக்கருக்கு இருக்கு அப்படின்னு. அந்த வானளாவிய அதிகாரத்துல ஸ்பீக்கர் ஒரு டிஸ்கிரிஷன் எடுக்க முடியாதா? அப்படி தவறான முடிவு எடுத்தா ஆளுநர்கிட்ட போலாம், இவங்க போய் அதை போய் கொண்டுகிட்டு திரும்ப கோர்ட்டுக்கு போலாம், கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஆமா, அதைத்தான் பண்ண முடியும். ஸ்பீக்கர் நடுநிலை தவறி கான்ஸ்டியூஷனுக்கு எகெயின்ஸ்ட் ஒரு முடிவு எடுத்தால் அந்த நிலைப்பாட நம்ம கட்சி சார்ந்தவங்க எடுத்துக்கிட்டு அதுதான் எங்க எடுத்துட்டு போனாங்க. மகாராஷ்டிராவில் இதுதான் நடந்தது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. 20 34 அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் ரூலிங் கொடுத்து 2023. அதே போல இவங்களுக்கும் அப்படி ஒரு தவறான ரூலிங் ஒண்ணு கொடுத்தால் அதை எடுத்துக்கிட்டு இவங்க எங்க போலாம், கோர்ட்டுக்கு போலாம். பட் ஐயா, இப்போ ஒரு கொறடா அப்படிங்கிறவர் எப்ப செயல்படுறாரு? இன்னைக்கு 2 பேருமே நாங்க கொறடா அப்படின்னு இருக்கிறாங்க. சோ அது எப்ப செயல்பாட்டுக்கு வருது? செயலகம் இன்னார் கொறடான்னு அங்கீகரிச்சாதான் அந்த கொறடாவுக்கு எஃபெக்ட் வருதா? ஏன்னா 2 பேரும் கிளைம் பண்ணிருக்காங்கிறதுனால காலம் எடுத்துக்கலாமா ஸ்பீக்கரும் ஸ்பீக்கருடைய செக்ரட்டரியேட்டரும்? நீங்க எடப்பாடி ஐயா சிஎம் இருந்தாங்க, 18 பேரு டிடிவி தினகரன் சார்பாட்டு கவர்னர்கிட்ட போய் பெட்டிஷன் தான் கொடுத்தாங்க. அந்த பெட்டிஷன் கொடுத்ததே கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு பேரு டிஸ்குவாலிஃபை பண்ணமா பண்ணலையா? இதே அவை பண்ணிச்சுல. அதே போல ஓபிஎஸ் ஓட சேர்ந்தவங்கள பண்ணல, ஏன்னா கொறடா கம்ப்ளைண்ட் பண்ணல. அது அப்படியே ஒரு இது கோர்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அதுவும் போச்சு. ஆனா அவங்க தேவைக்கு அதை பயன்படுத்திட்டாங்க. இப்ப இன்னைக்கு இருக்க சூழல்ல இன்னைக்கு கொறடா அவங்க எழுதி கொடுத்து அவங்க கட்சி எழுதி கொடுத்திருந்தாலே அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அது எஃபெக்ட் வந்துருச்சு அப்படின்னு பார்க்க முடியுமா? இப்ப இவங்க ஒரு கிளைம் பண்ணிருக்காங்க, அந்த ஒரு கிளைம் பண்ணிருப்பாங்க. அதை பரிசீலிக்கிறதுக்கு ஸ்பீக்கர் டைம் எடுப்பதனால கொறடா எஃபெக்ட்டுக்கு வரல அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எடுக்க முடியுமா? அப்படி எடுப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு தேவை அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க, அதை பயன்படுத்துவாங்க. தேவை இல்லைன்னு நினைச்சா நேற்று பேட்டி கொடுத்தாங்க. நாங்க டிவிக்கு தான் சப்போர்ட் பண்ண போறோம்னு பேட்டி கொடுத்தாங்க டிவி சண்முகம், நம்ம வேலுமணி எல்லாரும். அந்த பேட்டியை வச்சு அவங்க அவ்வளவு பெரிய டிஸ்குவாலிஃபை. நீங்க சுட்டி காட்டினது போல இந்த 18 எம்எல்ஏக்களுடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் அவங்க பொதுல கொடுத்த பேட்டியின் அடிப்படையில தான் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் நடந்துச்சு. பேட்டி இல்ல, அங்க போய் கவர்னருக்கு கொடுத்தாங்க. பேட்டியுமே கூட அவங்க சுட்டி காட்டியிருந்தாங்கன்னு பாக்குறோம். ஆமா, அதனால அதையே ஒரு கிரவுண்டா வச்சுக்கிட்டு டிஸ்குவாலிஃபிகேஷன் மூவ் பண்ண முடியுங்கிறீங்களா? உடனே அதை எழுதி கொடுத்து பண்ணா ஸ்பீக்கருடைய முடிவு அவரு பண்ணா அதையும் பண்ணுவாரு. பண்ண வேண்டான்னு நினைச்சா என்னுடைய பரிசீலனை இருக்கு 2 நான் முடிவெடுக்கலேன்னே தூக்கி வச்சுக்கிடுவாரு. இது அதிமுக கேஸ்லயா? இப்ப அமமுகல ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்கிறாரு. சோ அவர் தான் தலைவர், அவர் தான் கொறடா. அவருக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டவர் திரு டிடிவி தினகரன். அவர் கட்சியை விட்டே நீக்கிட்டாரு. சோ இந்த நிலையில அவர் பிரேக்கிங் ரேங்க்ஸ் ஃப்ரம் அமமுக. அவர் இந்த அரசுக்கு ஆதரவா வாக்களிச்சா அவர் மேல கட்சி தாவல் தடை சட்டத்தை கோரலாமா, முடியாதா? அவரை கட்சியை விட்டு நீக்கி இருந்தாக்கி நோ ப்ராப்ளம். நீக்கிட்டாரு. நேத்துக்கு திரு டிடிவி தினகரன் அறிக்கையை வெளியிட்டாரு. அதுலயுமே உள்ளுக்குள்ள என்ன போலான்னா
நீக்கின பிறகுதான் அசம்பிளில இந்த முடிவு எடுத்தாரு அல்லது பேசின பிறகுதான் இந்த முடிவு எடுத்தாருன்னு 2 விஷயம் இருக்கு அதுல. அதை எதை தேவையோ பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு. ஓகே, இவ்வளவு நுணுக்கங்கள் நிறைஞ்சது. நீங்க இந்த ஒரு ஆகஸ்ட் ஹவுஸ் ஒரு 5 ஆண்டுகள் நடத்தியவர். நன்றி அப்பாவையா, ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.